Ministries. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மகிழ்ச்சிகரமான இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே உங்கள் முன்பாக சென்று எல்லா தடைகளையும் அகற்றுவார் என்று விசுவாசித்து அதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் உங்களோடு இருக்க வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று சகல தடைகளையும் நீக்கி நாம் ஜெயம் கொள்ளும்படியாக, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும்படியாக அவர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உங்களை ஒப்பு கொடுங்கள். அவருடைய இரக்கம் பெரியது. தொடர்ந்து அவர் உங்களை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய மன்னா நிகழ்ச்சி மூலம் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜெபிப்போம். என் அன்பு தகப்பனே, இந்த அதிகாலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தை யார் யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரை இந்த மாதம் முழுவதும் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்ற வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கு ஆலோசனை கற்றுக் கொடுத்து அந்த நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, போன மாதத்தினுடைய தொடக்கம்தான் நான் உனக்கும் எனக்கு நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். போன நாட்களில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவன் உடன்படிக்கையை எப்படி அவன் கடைபிடித்தான், சில தவறுகள் நடந்தாலும் அவன் சரியான பாதையில் போனான். அதுக்கு பிறகு ஆண்டவர் உத்தமனாக இருக்க சொன்னார். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு என் உடன்படிக்கை ஏற்படுத்தி என்று சொல்லுகிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறேன். என் உடன்படிக்கை. என் உடன்படிக்கை என்றால் தேவன் சில உடன்படிக்கைகளை வைப்பார். அந்த உடன்படிக்கை என்னன்னா, முதலாவது ஓய்வு நாளை ஆசரிப்பது ஒரு உடன்படிக்கை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தந்திருக்கிறார். அந்த நாளை ஆசரிப்பது ஆதியாகமம் 17:2 பார்த்தது போல, நான் உனக்கும் எனக்கு நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அப்போ ஆண்டவருடைய உடன்படிக்கை என்ன? ஒரு ஒப்பந்தம். பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே மூலமாக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அதுதான் யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை
நித்திய உடன்படிக்கையாய் ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவீர், கை கொள்ள கடவார்கள். அப்போ அந்த உடன்படிக்கை என்பது நித்திய உடன்படிக்கை. 15ஆம் வசனமும் 14ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது 13 மேலும் கர்த்தர் மோசேயிடத்திலே, நீ இஸ்ரவேல் புத்திரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் ஒரு அடையாளமாயிருக்கும். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக. அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவனா கொலை பண்ண கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தில் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனோ கொலை செய்யப்பட கட வேண்டும் என்று அது நித்திய காலமாய் நமக்கு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எத்தனை பேர் கலந்து கொள்ளாமல் வேலைகளுக்கும் ஆண்டவரை விட்டு விலகி போன எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. அந்த குடும்பங்களை பிதாவாகிய தேவன் கொலை செய்யப்பட கடவேன்னு சொல்லி வசனத்தை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னாகமத்திலே அது தெளிவாக சொல்லுகிறார். அவன் கர்த்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணி அவர் கற்பனை மீறினால் அந்த ஆத்துமா அற்புண்டு போக வேண்டும். அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் என்றார். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் மோசே ஆரோன் என்பவரிடத்திலே சபர் அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது என்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடினால் அவனை காவலில் வைத்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதர் நிச்சயமாக கொலை செய்யப்பட கட வேண்டும். சபையார் எல்லோரும் அவனை பாளையத்து புறம்பே கல்லெறிய கடவார்கள் என்றார்கள். அப்பொழுது சபையார் எல்லோரும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவன் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிந்தார்கள். அவன் செத்தான் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அங்க ஒரு விறகு பறைக்க போன ஒரு மனிதன் போய் நாள்ல கையங்கிழமை பிடிச்சு மோச இடத்துல கொண்டு வந்தாங்க. சரி, ஆண்டவர் பேசலன்னு சொல்லி சிறையில தூக்கி போட்டாங்க. அடுத்த நாள் கர்த்தர் பேசிட்டாரு, கொலை செய்யப்பட வேண்டும். எத்தனை பேரை ஆண்டவர் கொலை செய்யணும்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஓய்வினால நீங்க ஆசரிங்க. நம்முடைய நாட்டில், இந்திய தேசத்துல ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். இந்த ஓய்வினால சர்ச்சைக்கு போகாம இருந்துடாதுங்க. சர்ச்சைக்கு போகலைன்னா கொலை செய்யப்பட வேண்டும். சரியா? கேட்டீங்கல்ல? அந்த வசனத்தை கேட்டிருப்பீங்க. ஓய்வினால ஞாயிற்றுக்கிழமைய நீங்க சர்ச்சைக்கு போகலைன்னா உங்களுக்கு டெய்லி கொலை தான். பைபிள் சொல்லுது. அது என்ன? ஆசரிக்கணும் ஒண்ணு. 2வது, அந்த நாள் பரிசுத்தமான நாள். இதை நீங்கள் உங்களுடைய தலைமுறை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது பரிசுத்தமான, அது பரிசுத்த குலைச்சல் ஆகக்கூடாது. நீ எத்தனையோ குடும்பங்கள் ஓய்வு நாள் போகாம கணவன் மர குடி பழக்கத்துக்கு, சிகரெட் பழக்கத்துக்கு, கஞ்சா பழக்கத்துக்கு போய் எத்தனை பேர் வாழ்க்கையை தொலைத்து நிற்கிறவங்க எத்தனை பேர். சரியா? இது ஒன்று. 2வதாக, இது ஓய்வு நாள் நித்திய உடன்படிக்கை. நமக்கு சாகிற வரையிலும் ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தினார். 2வதாக 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனம். எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர்
கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடு தேடும், தங்கள் முழு ஆத்மாவோடு தேடவும் என்றும் சிறியோர் பெரியோர் ஸ்திரீகள் புருஷர்கள் எல்லோரிலும் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை தேடாவதனை எவனோ அவனை கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீர சத்தத்தோடும் பூரிகளோடும் எக்காலத்தோடும் கர்த்தருக்கு முன் ஆணையிட்டார்கள். இந்த அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன ஆணையிட்டார்கள்னா, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனை தேடணும். டெய்லி தேடணும். 3 வேளை சாப்பிட்றோம்ல, 3 வேளை தேடுங்க. முழு இருதயத்தோட, அறகுறையால முழு இருதயத்தோடு தேடணும். ஆசா ராஜா சொல்லுகிறார், ஒரு கட்டளை போடுறார். ராஜா கட்டளை போடுறார். என்ன கட்டளை தெரியுமா? கர்த்தரை தேடாதவன் எவனோ அவனை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை. ஒன்று, ஓய்வு நாள்ல ஞாயிற்றுக்கிழமையை கர்த்தருக்கு ஆசரிக்கணும், அதை தேடலன்னா கொலை செய்யணும். 2வது கொலை, கர்த்தரை தேடாதவன் எவனோ அவனை கொலை செய்ய வேண்டிய ஒரு உடன்படிக்கை செய்து மகா கம்பீரத்தோடு பூரிகள் ஒய்க்காலத்தோடு கர்த்தருக்கு முன்ன ஆணையிட்டாங்க, சத்தியம் பண்ணாங்க. யாரா இருந்தாலும் சரி, முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை தேடாதவன் எவனோ அவ எவ்வளோ அவள் கொலை செய்யணும். இது இந்த உடன்படிக்கையை மீறணும், கொலை செய்வான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதான் வேதம் சொல்லுது. அவன் வெளியே போய் யூதா பென்யமீன் கோத்திரத்தை சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டுருவார். சரியா? இது 2வது உடன்படிக்கை. உடன்படிக்கை செய்தா அதை கரெக்டா ஆண்டவர் ஃபாலோ பண்ணுவார். இது 2வது உடன்படிக்கை. 3வது, ஆண்டவர் திருவிருந்தென்னும் உடன்படிக்கை. புதிய ஏற்பாடுல திருவிருந்தென்னும் உடன்படிக்கை. என்னுடைய இரத்தத்தையும் என் சரீரத்தையும் பானம் பண்ணும் நித்திய உடன்படிக்கை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த உடன்படிக்கை நீங்க கடைபிடிக்கலைன்னா நித்தியத்தை இழந்து போவீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? முழுஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்களா? பரிசுத்த அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? கால் கழுவி திருவந்து எடுக்கிறீங்களா? கால் கழுவுறீங்களா? திருவந்து எடுக்கிறீங்களா? திருவந்து எடுத்தா பாக்கியவான், நித்திய ஜீவன் உண்டு. பாவரிக்கை செய்து திருவந்து எடுக்கிறீங்களா? அப்படின்னா உனக்கு நித்திய ஜீவன், உனக்கு நிச்சயமா நித்திய ஜீவனும் நித்திய பரலோகம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட சரீரமான இருக்கிறது, என்னுடைய நிறைவு முடியதை செய்யுங்கள். போஜனம் பண்ணும் பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்துல புது உடன்படிக்கை இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுபடி இதை செய்யுங்கள் என்று திருளம் பற்றினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நினைவு கூறு, அதாவது புது உடன்படிக்கை. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் உடனடியாக இயேசுவை குலதெய்வமா ஏற்றுக்கொண்டீங்களா, உடனடியாக தெளிப்புல போகாது, தெளிச்சனம் போகாது. அது புரட்டு உபதேசம். மூழ்கி ஞான சந்து ஒப்புக்கொடு. சின்ன பிள்ளைய 10 வயசு பிள்ளைய கொண்டு 41 போய் கொண்டு தெளிச்ச போறது இல்லை. அது உண்மையான ஞானசானம் கிடையாது. அது பாரம்பரிய காரணம் சொல்லி கொடுத்த ஞானசானம். அது அல்ல பைபிள்ல சொல்லப்பட்டது. மூழ்கி ஞானசானம் எடுத்து திருவிருந்தனும் கால் கழுவி, அதாவது அதுக்கு முன்னாடி திருவந்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஆண்டவரை தேடுறதுக்குள்ள ஒரு வழி. இதை நீங்க கடைபிடித்தீங்கன்னா நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. அவரோட அப்பத்தை பூசிக்கிறவனுக்கு ஜீவப்பன் நானே. அதான் நித்திய உடன்படிக்கை. யோவான் 6ஆம் அதிகாரத்துல தெளிவா சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா?
என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிற நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். எஸ், ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறேன். ஜீவப்ப நானே. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ண புது உடன்படிக்கை நிலைத்திருக்கிறேன். நான் அவனை நிலைத்திருக்கிறேன். எஸ், நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும். 3 காரியத்தை. 1, ஓய்நாளை அனுசரிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை நீ ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை விட்டுட்டு உலக படிப்பு, சண்டே கிளாஸ் போகாமல் படிக்கிற பிள்ளைகள் படிப்பிலேயே கவனம் செலுத்தி டியூஷன் போயிட்டு ஆண்டவர் விட்டுட்டிங்கன்னா உன்னை கொலை செய்யணும். 2, கர்த்தரை தேடாத கொலை செய்யணும். 3, இவங்க பழைய பாட்டு காலத்தில் அப்படி நடந்தாலும் புதிய பாட்டு காலத்தில் ஒரு புது உடன்படிக்கை, இயேசுவின் ரத்தத்தையும் இயேசுடைய சரீரத்தையும் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு சொல்லியிருக்கிறார். நம்பு, விசுவாசி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு பரலோக பிதாவே, இந்த செய்தியை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் உடன்படிக்கை ஏற்படுத்தின்னு சொன்னீங்களே, உங்களை உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறீங்க. சோத்திரம். ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, நான் பிறகுவே பெருக பண்ணு சொல்றீங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென். என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே
என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. உன் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல்